जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருடன் வனத்திற்கு செல்கிறார்கள். விஸ்வாமித்திரர் தசரதனிடம் ஸ்ரீராமரை மட்டுமே அனுப்பும்படி கேட்கிறார். ஆனால் லக்ஷ்மணரும் அவருடனே தொடர்ந்து செல்கிறார்கள். இது ஏனென்றால் ஸ்ரீராமரின் நிழல் போல் லக்ஷ்மணர் எப்பொழுதும் இருப்பார். ஸ்ரீராமரை விட்டு பிரியாதே இருப்பார். நாமும் அதனாலேயே ஸ்ரீராம லக்ஷ்மணர் என்றே கூறுவோம், பரத சத்ருக்னர் என்றே கூறுவோம். பரதனும் சத்ருக்னனும் ஒன்றாக இருப்பார்கள், ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் ஒன்றாக இருப்பார்கள். அதனால் ஸ்ரீராமர் எங்கே சென்றாலும் அவருடனே லக்ஷ்மணரும் செல்கிறார். இதை கண்ட தசரதரும் ஸ்ரீராமருடன் லக்ஷ்மணர் செல்வதை விரும்பி அவரும் ஒன்றும் கூறவில்லை. அதனால் இருவருமே செல்கிறார்கள். ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரை தொடர்ந்து செல்கிறார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமரின் அழகினால் மயங்கி, எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் இந்த குழந்தைகள், இவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களுடன் செல்கிறார். நடந்து செல்லும் பொழுது அவ்வாறு நினைத்து கொண்டே செல்கிறார். மற்றும் வசிஷ்டரும் இவருக்கு நல்ல ரம்யமாக இருக்கும் இந்த ராமா என்ற பெயரை வைத்துள்ளார் என்று நினைத்து கொண்டே செல்கிறார்கள். இதை முதலில் அவர்களுக்கு ஒரு மந்திரத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். அந்த மந்திரம் என்னவென்றால் பலா அதிபலா என்ற மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மந்திரத்தின் மூலம் அவர்களுக்கு சோர்வு ஏற்படாது, உடல் நலம் நன்றாக இருக்கும். அவர்களால் பசியை, தாகத்தை, தூக்கத்தை வெல்ல முடியும். இது மட்டுமல்லாமல் எதிரிகளுடனும் வெல்ல முடியும். இது போன்ற சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை முதலில் அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். அந்த மந்திரமே பலா அதிபலா என்ற மந்திரம். வசிஷ்டர் கூறினார் அல்லவா, விஸ்வாமித்திரருடன் செல்வதனால் இவர்களுக்கு நன்மையே ஏற்படும் என்று. அதுபோன்றுதான் இந்த மந்திரத்தின் மூலம் அவர்களுக்கு நல்ல சக்தி வருகிறது. எதிரிகளை வெல்ல முடியும், சோர்வினை வெல்ல முடியும், பசி, தூக்கம், தாகம் இவற்றையெல்லாம் அவர்கள் வெல்ல முடியும். இந்த மந்திரத்தை அவர்களில் முதலில் கற்றுக்கொள்கிறார்கள். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.